தனி மனிதர் உயர்ந்தால் நாடும் அதன் அமைப்புகளும் உயர்ந்தே தீரும். தீய பழக்கங்களையும் சட்டங்களையும் நல்லவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். எழுத்தில் வராத அதே வேளையில் அதிக வலிமைமிக்க சட்டங்களாகிய அன்பு, இரக்கம், நேர்மை இவை அவற்றின் இடத்தில் அமரும். மிகக் குறைவான சட்ட நூல்கள். எந்த அமைப்பை பற்றியும் கவலைப்படாத நிலை. இத்தகைய நாடே மகிழ்ச்சியான நாடு. நல்லவர்கள் எல்லா நியதிகளையும் கடந்து தங்கள் சக மனிதர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் முன்னேற உதவுவார்கள். இந்தியாவின் கதிமோட்சம் தனி மனிதனின் வலிமையையும் அவன் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்வதிலுமே இருக்கிறது. உலகாயதம் விலகாமல் ஆன்மீகத்தை அடைய முடியாது. கீதையின் முதல் அத்தியாயத்தை உருவகமாகக் கொள்ளலாம். நீங்கள் காலத்தில் வாழ்கிறீர்கள், நாங்கள் நிலைப்பேற்றில் வாழ்கிறோம்.